வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, முள்பாதை கதையின் 8வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கிருஷ்ணனுக்கும் வேறு பெண்ணுக்கும் நிச்சயமாகிவிட்டது என்று தெரிந்தபோது மனதில் வித்தியாசமான உணர்வு பரவியது. சுந்தரியை பார்த்தால் அண்ணனின் தியாகத்திற்கு முன்னால் நான் இந்த வரனுக்கு ஒப்புக்கொள்வது பெரிய விஷயமே இல்லை என்று உனக்கே புரியும். அண்ணன் குத்தகைக்கு எடுத்துக்கொண்ட போது அந்த இடம் கல்லும் முள்ளுமாக தரிசல் நிலமாக இருந்தது. ஊரில் எல்லோரும் கேலி செய்தார்கள். அண்ணன் கடினமாக உழைத்து அந்த நிலத்தை சரி செய்து தோட்டமாக உருவாக்கினான். இன்று அந்த தோட்டத்தின் மூலம் எங்களுக்கு லாபம் கிடைப்பது உண்மைதான். ஆனால் அந்த லாபத்திற்கு பின்னால் எத்தனை உழைப்பு இருக்கிறதோ யாரும் யோசிக்க மாட்டார்கள். இப்போது ஊரில் எல்லோரின் கண்களும் அந்த தோட்டத்தின் மீதுதான். இந்த விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம், அந்த விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம் என்று நிலத்தின் சொந்தக்காரருக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இப்போது நிலத்தின் மதிப்பும் கூடியிருப்பது உண்மைதான். ஆனால் எனக்கு அந்த தோட்டத்தில் எந்த செடியை பார்த்தாலும் இரவும் பகலமாக அண்ணன் உழைத்த உழைப்புதான் தென்படும். இப்போது சொல்லு அண்ணி, இந்த உலகில் எத்தனை வீடுகளில் மூத்த மகன்கள் தங்கள் குடும்பத்திற்காக இப்படி உழைக்கிறார்கள்? எத்தனை பேர் தங்களுடைய கடமைகளை சிரத்தையாக செய்கிறார்கள்? நான் பார்த்த வரையிலும் எங்க அண்ணனை போல் 100க்கு ஒருத்தர் கூட இல்லை. இப்படிப்பட்ட அண்ணன் இருப்பது எனக்கு ரொம்ப பெருமைதான். ஆனால் ஆனால் ராஜேஸ்வரி முழங்காலில் முகத்தை புதைத்து கொண்டு சொன்னாள். எங்களுக்காகவே அவன் உழைத்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் கூட லட்சியம் செய்யவில்லை. நன்றாக படித்து ரிசர்ச் செய்ய வேண்டும் என்ற கனவுகளை குழி தோண்டி புதைத்து விட்டான். அவன் ஒருத்தன் மட்டுமே இருந்திருந்தால் அந்த உழைப்புக்கு வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருந்திருப்பான். என்னுடைய வருத்தம் என்னவென்றால், எங்களுக்காக அவன் தன்னுடைய தாம்பத்திய வாழ்க்கையையும் பணயமாக வைப்பதற்கு தயாராக இருக்கிறான். அதை என்னால் தாங்க முடியவில்லை. சுந்தரியின் சுபாவத்தை பற்றி பல பேர் வாயிலாக கேள்விப்பட்டிருக்கிறோம். பொறுத்து கொண்டு போகிறேன் என்று அண்ணன் சொல்லிவிட்டான். சொன்ன சொல்லை காப்பாற்றுவான் என்பதால் சகித்து கொண்டு போவான். ஆனால் அப்படி சகித்து கொள்வதற்கு வாழ்நாள் முழுவதும் அவன் எவ்வளவு பொறுமையுடன் இருக்கணுமோ, எந்த அளவுக்கு சந்தோஷத்தை, மன அமைதியை இழக்க வேண்டி இருக்குமோ எனக்கு நன்றாகவே தெரியும். எங்களுக்காகவே பாடுபட்டு கொண்டிருப்பவனுக்கு கிடைக்கும் பிரதிபலன் இதுதான். என்னுடைய சுபாவம் வேறு. எப்படிப்பட்டவர்களுடனும் என்னால் பொறுத்து கொண்டு போக முடியும். ஆனால் அவன் அதற்கு நேரெதிர். அவன் மனம் எவ்வளவு மென்மையானதோ அவ்வளவு கடினமானதும் கூட. கடவுளிடம் நான் வேண்டுவதெல்லாம் ஒன்றுதான். அண்ணாவுக்கு இந்த சுந்தரி இல்லாமல் வேறு எந்த பெண்ணாவது அவன் மனதிற்கு பிடித்தவள், அவன் மனதை புரிந்து கொண்டவள் வாழ்க்கை துணையாக வரணும். அவன் வாழ்க்கை நாசமாகி விடக்கூடாது. நாங்கள் பெரியவர்கள் ஆன பிறகாவது அவன் தன் மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இப்போது சொல்லு அண்ணி, எங்க அண்ணன் முட்டாளா, கையால் ஆகாதவனா? பதில் சொல்ல முடியாதவள் போல் பார்த்து கொண்டிருந்தேன். ராஜேஸ்வரி கவலை தோய்ந்த குரலில் மேலும் சொன்னாள். அண்ணாவுக்காக அவன் எதிர்காலத்தை பலி கேட்கும் அந்த தோட்டத்தின் விலை 1,00,000க்காக எதை செய்யவும் நான் தயாராக இருக்கிறேன். நொண்டியோ முடமோ கூனோ குருடோ யாராக இருந்தாலும் சரி, கழுத்தை நீட்ட தயாராக இருக்கிறேன். கடவுள் ஏன் என்னை பெண்ணாக படைக்கணும்? ஆணாக பிறந்திருந்தால் பொறுப்புகளை அண்ணனுடன் பகிர்ந்து கொண்டிருப்பேன் இல்லையா? இருவரும் சேர்ந்து குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வந்திருப்போம். எதுவுமே செய்ய முடியாதவளாகிவிட்டேன். ராஜேஸ்வரி தனக்குத்தானே பேசிக்கொள்வது போல் சொல்லி முடித்தாள். அந்த நிமிடம் கிருஷ்ணனிடம் ஏற்பட்ட இரக்கத்தால் என் இதயம் கரைந்து விட்டது. இருவரும் மௌனமாக பதுமைகள் போல் யோசனையில் ஆழ்ந்தபடி உட்கார்ந்து விட்டோம். கொஞ்ச நேரம் கழித்து ராஜேஸ்வரியின் கையை பிடித்து அழுத்தியபடி சொன்னேன். ராஜே, இந்த உலகில் பணத்திற்கு இவ்வளவு மதிப்பு இருக்கிறது என்றோ, பொருளாதார பிரச்சனைகள் இவ்வளவு கொடூரமாக வாழ்க்கையை பாதிக்கும் என்றோ எனக்கு தெரியவே தெரியாது. அதான் அம்மா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கண்டிப்பாக இருக்கிறாள். இந்த விஷயத்தில் அம்மாவை நான் ரொம்ப தவறாக புரிந்து கொண்டிருக்கிறேன். ராஜேஸ்வரி கண்களை துடைத்து கொண்டு சரியாக உட்கார்ந்து கொண்டாள். ஏனோ தெரியவில்லை, மனதில் இருப்பது ஒரே அடியாக பொங்கி வெளியே வந்துவிட்டது. என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. தேவையில்லாத விஷயங்களை சொல்லி
உனக்கு சலிப்பு ஏற்படுத்தி விட்டேனோ என்னவோ? அப்படியெல்லாம் சொல்லாதே ராஜி. இதில் தேவையில்லாதது என்ன இருக்கு? இன்னைக்கு நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டேன். நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். ராஜேஸ்வரி சுற்றிலும் பார்த்துவிட்டு திடுக்கிட்டவள் போல், ரொம்ப நேரமாகிவிட்டது. அம்மா கவலைப்படுவாளோ என்னவோ? இனி கிளம்புவோமா என்றாள். வா போகலாம். நானும் எழுந்து கொண்டேன். கோவில் வாசலை தாண்டும் போது ஒரு தடவை பின்னால் திரும்பி நாங்கள் உட்கார்ந்திருந்த மண்டபத்தை பார்த்தேன். நிலா வெளிச்சத்தில் ஒரு பக்கமாக லேசாக சாய்ந்திருந்த அந்த கருங்கல் மண்டபம், நாங்கள் இருவரும் அமர்ந்திருந்த அந்த படிக்கட்டு, ராஜேஸ்வரி என்னிடம் சொன்ன விஷயங்கள் எல்லாமாக சேர்ந்து என் மனதில் ஆழமாக முத்திரையை பதித்துவிட்டன. இருவரும் மௌனமாக வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தோம். ராஜியின் விரல்களை என் விரல்களால் பிணைத்து கொண்டே, ராஜி, என்னால் எந்த உதவியும் செய்ய முடியவில்லை. அதை நினைக்கும் போது எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்றேன். சேச்ச, நீ அப்படி ஏன் நினைக்கணும்? நீ என்னிடம் காட்டும் இந்த அன்பு எவ்வளவு மதிப்பு வாய்ந்ததோ உனக்கு தெரியாது. அது போதும் எனக்கு. இது நாள் வரையில் நான் இதுபோல் மனம் திறந்து யாரிடமும் பேசியதில்லை என்று சொன்னால் நீ நம்புவாயோ மாட்டாயோ என்றாள் ராஜேஸ்வரி. நம்புகிறேன் என்றேன் நான். இருவரும் கைகளை கோர்த்தபடி நடந்து கொண்டிருந்தோம். நானும் ராஜேஸ்வரியைப் போல் பெண்ணாக பிறந்தாலும் அவளை போன்ற நிலைமை எனக்கு இல்லை. அவர்களுக்கு என்னால் எப்படி உதவி செய்ய முடியும்? இருவரும் வீட்டுக்கு வந்து சேரும்போது கிருஷ்ணன் ஹாலுக்கு வெளியில் நாடா கட்டில் மீது படுத்திருந்தான். அவன் யோசனையில் ஆழ்ந்திருந்தான் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தலைக்கு அடியில் கைகளை வைத்திருந்தான். என் யூகம் சரி என்று நிரூபிப்பது போல் ராஜேஸ்வரி அருகில் சென்று, அண்ணா என்று அழைக்கும் வரையில் அவன் எங்கள் வருகையை கவனிக்கவில்லை. தங்கையின் குரலை கேட்டதும் திடுக்கிட்டவன் போல் திரும்பி பார்த்தான். கோவிலுக்கு போய்விட்டு வருகிறோம், பிரசாதம் எடுத்துக்கொள் என்றாள் அர்ச்சனை கூடையை நீட்டிக்கொண்டே. கிருஷ்ணன் சந்தனத்தை நெற்றியில் இட்டுக்கொண்டு துளசி தளத்தை காதில் சொருகி கொண்டான். அவன் கண்கள் ராஜேஸ்வரியை ஒரு வினாடி கூர்ந்து பார்ப்பதை, பிறகு லேசாக பெருமூச்சு விட்டதை நான் கவனித்து கொண்டுதான் இருந்தேன். எனக்கு தெரியும், அந்த நிமிடம் அவன் ராஜேஸ்வரியை பற்றித்தான் யோசித்து கொண்டிருந்தான். உடைகளை மாற்றிக்கொள்வதற்காக உள்ளே வந்து விட்டேன். ராஜேஸ்வரியின் திருமண விஷயத்தில் நான் அதிருப்தியாக இருப்பது போல் ராஜேஸ்வரி தன் அண்ணனை பற்றி அதே போல் நினைக்கிறாள். ராஜேஸ்வரியின் இந்த திருமணம் நடைபெறாமல் இருக்கணும் என்றால் முதலில் கிருஷ்ணன் பந்தங்களில் இருந்து விடுதலை பெற வேண்டும். சுந்தரி என்ற பெண்ணுடன் கிருஷ்ணனுக்கு நிச்சயமாக விட்டது என்று தெரிந்த பிறகு இது நாள் வரையில் அவனிடம் எனக்கு இருந்த கூச்சம் விலகிவிட்டது. அந்த இடத்தை பிரியமும் அபிமானமும் ஆக்கிரமித்து கொண்டன. மனதில் ஏதோ ஒரு மூலையில் சுந்தரியை பார்க்க வேண்டும் என்ற கோரிக்கை எழும்பி வேட்கையாக மாறியது. மறுநாள் அத்தையிடம் கேட்டு கிருஷ்ணனுக்கு தெரியாமல் நானும் ராஜேஸ்வரியும் சேர்ந்து சுந்தரியை பார்ப்பதற்காக திருக்கருகாவூருக்கு போக வேண்டும் என்ற முயற்சி செய்தோம். ஆனால் திடீரென்று மேகங்கள் சூழ்ந்து கொண்டு காற்றும் மழையும் பிடித்து கொண்டதால் எங்கள் பயணம் நின்றுவிட்டது. அப்படிப்பட்ட மழையை அதற்கு முன் நான் பார்த்ததே இல்லை. திடீரென்று வானம் இருண்டு விட்டது. அதுவரையில் அமைதியாக இருந்த சூழ்நிலை தலை கீழாக மாறிவிட்டது. கதவுகள் பெயர்ந்து விடுமோ என்று பயப்படும் அளவுக்கு காற்று வேகமாக வீசத் தொடங்கியது. மழை பலமாக பெய்து கொண்டிருந்தது. திடீரென்று ஆலங்கட்டிகள் விழத் தொடங்கின. அம்மா, அக்கா, வந்து பாருங்க, ஆலங்கட்டி மழை! உரத்த குரலில் கத்திக்கொண்டே மணி, மது, காமேஸ்வரி வெளியே ஓடினார்கள். நானும் ராஜேஸ்வரியும் வெளியே வந்தோம். காற்றின் வேகம் சற்று குறைந்து மழை பலமாக பெய்து கொண்டிருந்தது. குழந்தைகள் மூவரும் உள்ளே இருந்து டவல்களை எடுத்து வந்து தலையில் போர்த்தி கொண்டு ஆலங்கட்டிகளை பொறுக்கி கொண்டிருந்தார்கள். நானும் அவர்களுடன் போட்டி போட்டு கொண்டு பொறுக்கினேன். சில் என்று இருந்த ஆலங்கட்டிகளை எல்லோரும் வாயில் போட்டு கொண்டோம். மழை மேலும் வலுத்தது. குழந்தைகள் மழையில் நனைந்தபடி ஆட்டம் போட்டு கொண்டிருந்தார்கள். நானும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டேன். வராண்டாவில் நின்று கொண்டிருந்த ராஜேஸ்வரி, போதும் மழையில் நனைந்தது, உள்ளே வாங்க என்ற குரல் கொடுத்தாள். ஆனால் யாருமே அதை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. நான் கைகளை நீட்டி வானத்தை நோக்கியபடி வேகமாக சுழன்று கொண்டிருந்தேன். ஷவர் பாத் எடுத்துக்கொள்வது போல் மழை நீர் என் மேனியை தழுவி கொண்டிருந்தது. வராண்டாவில் நின்றிருந்த ராஜேஸ்வரி முறுவலுடன் எங்களை பார்த்து கொண்டிருந்தாள். ராஜே, நீயும் வா, ரொம்ப நன்றாக இருக்கு என்றேன். வேண்டாம் வேண்டாம், தலை நனைந்து விடும். நனைந்தால் என்னவாம், டவலால் துடைத்து காய வைத்து கொண்டால் போச்சு.
நீ வா. அருகில் சென்று ராஜியின் கைகளை பிடித்து கொண்டு மழையில் இழுத்து வந்தேன். இருவரும் கைகளை கோர்த்து கொண்டு வேகமாக சுழன்றோம். என் மனதில் உற்சாகம் கரை புரண்டது. ராஜியின் இடுப்பில் கையை பதித்து மற்றொரு கையால் அவள் கையை லேசாக உயர்த்தியபடி, ராஜி, உனக்கு மேல்நாட்டு நடனம் கற்றுத்தரட்டுமா? நடனம் எதுவும் வேண்டாம். நீ முதலில் என் இடுப்பில் இருந்து கையை எடு. கூச்சத்துடன் நெளிந்த ராஜி மெதுவாக என் கைகளை விலக்கினாள். நான் உனக்கு தட்டாமாலை கற்றுத்தரட்டுமா? ஓகே என்றேன். ராஜி என் 2 கைகளையும் கிராஸாக பிடித்து கொண்டாள். இருவரும் கூடுமான வரையில் விலகி நின்று கொண்டோம். முதலில் மெதுவாக சுழன்று கொண்டிருந்த ராஜேஸ்வரி போக போக வேகமாக சுற்றத் தொடங்கினாள். அவளுடைய வேகத்திற்கு என்னால் ஈடு கொடுக்க முடியவில்லை. போதும், நிறுத்து, எனக்கு தலையை சுற்றுகிறது, உரத்த குரலில் கத்தினேன். ராஜேஸ்வரி மெதுவாக வேகத்தை குறைத்து கொண்டே என் கைகளை விட்டு விட்டாள். அவள் என் கைகளை விட்டதும் கால்களுக்கு அடியில் நிலம் நழுவியது போல் இருந்தது எனக்கு. தலையை சுற்றி கொண்டு வந்தது. கால்கள் வலுவில்லாமல் துவண்டு போயின. உடல் தள்ளாடியது. கைகளை நீட்டி சமாளிக்கப் போனேன். என்னை சுற்றி உலகம் சுழல்வது போல் இருந்தது. ராஜு என் அருகில் வந்து என்னை அழுத்தமாக பிடித்து கொண்டாள். கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு, அப்படியே தரையில் உட்கார்ந்து கொள், தலை சுற்றல் நின்றுவிடும். அம்மாடி, இதுபோல் என்றுமே எனக்கு ஆனதில்லை. திடீரென்று வராண்டாவில் இருந்து குரல் கேட்டது. ராஜி, உங்க அண்ணி உனக்கு டான்ஸ் கற்றுத் தருவதாக சொன்னால் நீயே அவளை டான்ஸ் ஆட வைத்து விட்டாயே. திடுக்கிட்டவளாக கண்களை திறந்து வெராண்டாவின் பக்கம் பார்த்தேன். கிருஷ்ணன் எப்பொழுது வந்து நின்றானோ நாங்கள் பார்க்கவே இல்லை. இரு கைகளையும் கட்டிக்கொண்டு வெராண்டா தூணில் லேசாக சாய்ந்தபடி வேடிக்கை பார்ப்பது போல் ஆர்வத்துடன் எங்களையே பார்த்து கொண்டிருந்தான். முறுவலுடன் அவன் நின்றிருந்த தோரணையை பார்த்தால் அவன் அங்கே வந்து ரொம்ப நேரமாக இருக்க வேண்டும் என்று தோன்றியது. சமையல் அறையில் இரவுக்கான சமையல் வேலையில் மூழ்கி இருந்த அத்தை அப்பொழுதுதான் வெளியே வந்தாள். எங்களை பார்த்ததுமே, அடடா, என்ன இது, சின்ன குழந்தைகள் போல் மழையில் நனைந்து கொண்டு இருக்கீங்களே, உடம்புக்கு ஏதாவது வந்து விட்டால் என்ன செய்வது? ராஜி, உனக்காவது புத்தி இருக்க வேண்டாமா என்று கடிந்து கொண்டாள். ராஜியை ஒன்றும் சொல்லாதீங்க அத்தை, நான் தான் அவளை இழுத்து வந்தேன். இங்கே பார்வையாளர்கள் இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. இல்லாவிட்டால் முன்னாடியே உள்ளே வந்திருப்போம். லேசான கோபத்துடன் கிருஷ்ணனை பார்த்து கொண்டே சொன்னேன். கால் காசு செலவு இல்லாமல் இவ்வளவு நல்ல டான்ஸ் நிகழ்ச்சியை பார்க்காமல் எப்படி இருப்பது? சிரித்த முகத்துடன் என் கண்களை நேராக பார்த்து கொண்டே சொன்னான். என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. எப்பொழுதும் இல்லாத விதமாக அவன் பார்வை என்னை முழுவதுமாக தழுவியது போல் இருந்தது. சட்டென்று அங்கிருந்து ஓட்டமும் நடையுமாக உள்ளே போய்விட்டேன். அன்று இரவு யாருமே சரியாக உறங்கவில்லை. மழையில் நனைந்ததால் எல்லோருக்கும் ஒரே தும்மல்கள். ஏற்கனவே டான்சில்ஸ் பிரச்சனை இருந்த எனக்கு ஜலதோஷமும் உடல் வலியும் சேர்ந்து கொண்டு விட்டன. தலையும் பாரமாக இருந்தது. காலையில் எழுந்து கொண்டதும் அத்தை என்னை தொட்டு பார்த்தாள். ஜுரம் இருப்பதாகவும் காஃபிக்கு பதில் கஷாயத்தை குடிக்கணும் என்றும் சொன்னாள். கையோடு மிளகு கஷாயத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாள். ஒரு வாய் கஷாயத்தை குடித்தேனோ இல்லையோ, புரை ஏறி கொண்டு விட்டது. இருமலும் சேர்ந்து கொண்டதில் திக்கு முக்காடி விட்டேன். அப்பொழுதுதான் குளித்துவிட்டு தலையை துவட்டி கொண்டே வந்த கிருஷ்ணன் அறைக்குள் வந்து எட்டி பார்த்தான். விஷயத்தை தெரிந்து கொண்டு அந்த கஷாயத்தை குடிக்க வேண்டாம் என்றும் வேறு மருந்து தருவதாகவும் சொன்னான். அத்தை வலுக்கட்டாயமாக என்னை அந்த கஷாயத்தை விழுங்க செய்துவிடப் போகிறாளே என்று பயந்து போயிருந்தேன். அந்த ஆபத்தில் இருந்து என்னை தப்பிக்க வைத்ததற்கு பார்வையாலேயே கிருஷ்ணனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். சிறிது நேரம் கழித்து கிருஷ்ணன் கொடுத்த மருந்தை சாப்பிட்டுவிட்டு காஃபியை குடித்தேன். 9 மணி ஆகும்போது ராஜேஸ்வரி கொதிக்கும் நீரில் மஞ்சள் பொடியை போட்டு போர்வையை போர்த்தி என்னை ஆவி பிடிக்க செய்தாள். நான் சொன்னால் கேட்கவில்லை. இப்போது பாரு, ஜலதோஷம் பிடித்து கொண்டு விட்டது. ராஜேஸ்வரி உரிமையுடன் கடிந்து கொண்டாள். உன் வார்த்தைகள் இவ்வளவு மதிப்பு வாய்ந்தவை என்று தெரியாது. இனிமேல் ஒரு நாளும் உன் அறிவுரைகளை அலட்சியம் செய்ய மாட்டேன், சரிதானே? வியர்வியால் தொப்பலாகிவிட்டிருந்த முகத்தை போர்வையில் இருந்து நீட்டிக்கொண்டே சிரித்தேன். கிருஷ்ணன் டான்சில்ஸ் வீக்கம் குறைவதற்கு மருந்து கொடுத்தான். மயக்கம் ஆட்கொண்டது போல் கட்டில் மீது படுத்திருந்தேன். கிருஷ்ணன் என்றும் இல்லாத விதமாக இன்று பளிச்சென்று வெண்மை நிறத்தில் உடைகளை அணிந்து கொண்டு தலையை வாரி வெளியே எங்கேயோ கிளம்பிக் கொண்டிருந்தான். எனக்கு அவனை பார்க்கும்போது
தினமும் இப்படி நேர்த்தியாக உடுத்தி கொண்டால் என்ன என்று தோன்றியது. ராஜேஸ்வரி அழுக்கு உடைகளை மன்னானுக்கு போடுவதற்காக கணக்கு எழுதி கொண்டிருந்தாள். ராஜே, எனக்கு மருந்து கொடுத்ததற்கு ஃபீஸ் எவ்வளவு என்று உங்க அண்ணாவிடம் கேட்டு சொல்லு. கொடுக்காமல் போய்விடுவேன் என்று நினைக்கப் போகிறான். ராஜேஸ்வரி முறுவலுடன் அண்ணன் பக்கம் பார்த்தாள். வெறும் பேச்சு எதுக்கு ராஜே? என்னவோ கையோடு கொடுத்து விடுவது போல. உச்சு கொட்டியபடியே கிருஷ்ணன் அலட்சியமாக சொன்னான். வெறும் பேச்சு இல்லை, உண்மையாகவே சொல்கிறேன். யாரிடமிருந்தும் இனாமாக வேலை வாங்கிக் கொள்வதோ உதவி பெறுவதோ எனக்கு பழக்கம் இல்லை. அப்படியென்றால் சரி, உடனே எழுந்து 10 தோப்பு கரணம் போட சொல்லு. அதுதான் என்னுடைய ஃபீஸ். நான் திகைத்து போய்விட்டேன். தோப்பு கரணமா? நானா? கையில் எந்த பொருளும் இல்லை. இருந்திருந்தால் அதை அப்படியே எடுத்து அவன் மீது வீசி இருப்பேன். ராஜி கலகலவென்று நகைத்தாள். எனக்கும் சிரிப்பு வந்தாலும் வலுக்கட்டாயமாக அடக்கி கொண்டேன். கிருஷ்ணன் அறையை விட்டு வெளியேறும் முன் திரும்பி பார்த்தான். ராஜி, கவனமாக எண்ணு. பாரபட்சம் காட்டினாய் என்றால் உன் காதை திருகி விடுவேன், ஜாக்கிரதை. இந்த விஷயத்தில் நான் ரொம்ப பொல்லாதவன். ஃபீஸ் குறைந்தால் சும்மா விடமாட்டேன். ராஜையிடம் சொல்லி முடித்துவிட்டு திரும்பும் முன் அவன் கண்கள் மின்னலை விட வேகமாக என் கண்களை சந்தித்து விலகியதை நான் உணர்ந்தேன். கிருஷ்ணன் போய்விட்டான். அண்ணன் சொன்னதை கேட்டாய் இல்லையா? ஃபீஸ் எப்போது தரப்போகிறாய்? சீண்டுவது போல் கேட்டாள் ராஜே. இன்னைக்கு என்ன விசேஷம்? உங்க அண்ணன் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறானே. இளவரசனை போல் தயாராகி எங்கேயோ போகிறானே. பேச்சை மாற்றிக்கொண்டே கேட்டேன். ராஜேஸ்வரி மண்ணான் கணக்கு எழுதி கொண்டே சொன்னாள். இன்னைக்கு ஊரில் நாடகம் போடுகிறார்கள். இந்த ஊர் லைப்ரரி கமிட்டியில் வருடத்திற்கு ஓரிரு முறை நாடகமோ கதா காலட்சேபமோ ஏற்பாடு செய்வார்கள். முன் வரிசையில் உட்கார்ந்து கொள்பவர்களுக்கு மட்டும் டிக்கெட் உண்டு. மற்றபடி எல்லோருக்கும் நாடகம் இலவசம்தான். டிக்கெட் வாங்கியவர்களுக்கு முன் வரிசையில் நாற்காலிகள் போடுவார்கள். அப்போ நீங்கள் எல்லோரும் போறீங்களா? ஆமாம், முன்னாடியே டிக்கெட்டுகள் வாங்கியாகிவிட்டது. நாடகம் பார்க்க நீயும் வருகிறாயா என்று கேட்டாள். வருகிறேன் என்பது போல் தலையை அசைத்தேன். இந்த ஊரில் எல்லாவற்றையும் பார்த்து விடுவேன் போலிருக்கு. அந்த சுந்தரியை மட்டும் பார்க்க இன்னும் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றேன். உண்மையிலேயே உனக்கு சுந்தரியை பார்க்க வேண்டுமா? ஆமாம். காரணம்? ஏனோ தெரியவில்லை, பார்க்கணும் என்று பலமாக தோன்றுகிறது. அவளை பார்க்காமல் ஊருக்கு போய்விட்டால் இந்த பயணத்தில் ஏதோ குறை இருப்பது போல் அதிருப்தியாக இருக்கும். அந்த குறையை வைப்பானேன்? உண்மையிலேயே உனக்கு பார்க்கணும் என்று தோன்றினால் சுந்தரியை இங்கே வர சொல்லி தகவல் சொல்லி அனுப்புகிறேன். தகவல் சொல்லி அனுப்பினால் வருவாளா? ஏன் வரமாட்டாள்? கட்டாயம் வருவாள். என்ன இருந்தாலும் மாமியார் வீடு இல்லையா? அவ்வப்பொழுது ஏதாவது சாக்கு வைத்து கொண்டு இங்கே வந்து அண்ணனை பார்த்துவிட்டு போவாள். ராஜே முறுவலுடன் சொன்னாள். கிருஷ்ணனும் அந்த பெண்ணிடம் பேசுவானா? ஆர்வத்துடன் கேட்டேன். ராஜேஸ்வரி தலையை குறுக்காக அசைத்தாள். கல்யாணம் ஆகாமல் அவர்களுக்குள் எப்படி பேசிக்கொள்வார்கள்? அதோடு அண்ணன் பெண்களிடம் அதிகம் பேச மாட்டான். வந்த புதுசில் உன்னிடம் எப்படி இருந்தானோ உனக்குத்தான் தெரியுமே. நான் சண்டை போட்டதால் இந்த அளவுக்காவது உரிமையுடன் பேசுகிறான். அவனுடைய சுபாவமே அப்படித்தான். சமையல் அறையில் இருந்து அத்தை ராஜே என்று குரல் கொடுத்ததும் வந்துவிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே ராஜி எழுந்து போனாள். நான் ரொம்ப நேரம் யோசனையில் ஆழ்ந்தபடி அப்படியே படுத்திருந்தேன். ராஜேஸ்வரி சண்டை போட்டதால் மட்டுமே கிருஷ்ணன் என்னிடம் உரிமையுடன் பேசுகிறானா? அதைவிட வேறு ஒன்றுமே இல்லையா? தங்கையை திருப்திப்படுத்துவதற்காக என்றால் என்னிடம் பேசும்போது அந்த கண்களில் தென்படும் அந்த மின்னலுக்கு என்ன அர்த்தம்? நான் தான் தவறாக யோசிக்கிறேனா? இல்லை ராஜி நினைப்பதில் பிழை இருக்கிறதா? இந்த யோசனை எல்லாம் எனக்கு எதுக்கு? மயக்கம் ஆட்கொள்ள அப்படியே உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டேன். அன்று முழுவதும் நான் சாப்பிடவில்லை. மதியம் 2 பிரெட் ஸ்லைஸ்களை சாப்பிட்டுவிட்டு பாலை குடித்தேன். கிருஷ்ணன் பகல் முழுவதும் வீட்டுக்கு வரவே இல்லை. இரவும் ஆகிவிட்டது. எல்லோரும் சீக்கிரமாக சாப்பிட்டுவிட்டு நாடகத்திற்கு போக வேண்டும் என்ற பரபரப்பில் இருந்தார்கள். நாடகம் தொடங்கும் போதே 9 மணி ஆகிவிடும். எப்போது முடியுமோ தெரியாது. ஒவ்வொரு காட்சியும் மாறும்போது மேடையில் ஏற்பாடு செய்வதற்கு குறைந்தபட்சம் 1/4 மணி நேரமாவது தேவைப்படும். சாப்பாடு சாப்பிடாததால் எனக்கு சோர்வாக இருந்தது. வேறு வழி இல்லாமல் எல்லோருடனும் புறப்படுவதற்கு தயாரானேன். நான் புடவையை மாற்றிக்கொண்டு உட்கார்ந்திருப்பதை பார்த்த கிருஷ்ணன் நெற்றியை சுளித்துவிட்டு, நீ எங்கே புறப்படுகிறாய் என்றான். வேறு எங்கே? நாடகத்திற்குத்தான் என்றேன் சலிப்புடன்.
உண்மையிலேயே அந்த நிமிடம் எனக்கு நாடகத்திற்கு போகணும் என்றாலே எரிச்சலாக இருந்தது. வீட்டில் எல்லோரும் கிளம்புவதால் வேறு வழி இல்லாமல் நானும் கிளம்ப வேண்டி இருந்தது. நல்ல ஆள்தான். இந்த ஊரை விட்டு போகணும் என்ற எண்ணம் உனக்கு இல்லையா? நேற்று இரவு முழுவதும் தூங்கவில்லை. பகல் முழுவதும் ஜுரத்துடன் படுத்து கிடந்தாய். இந்த குளிர்காற்றில் வெட்ட வெளியில் எப்படி உட்கார்ந்திருப்பாய்? எப்படியோ உட்கார்ந்து கொள்கிறேன். உனக்கு என்ன வந்தது என்ற தோரணையில் கேட்டேன். ஜுரம்தான் குறைந்து விட்டதே கிருஷ்ணா என்றாள் அத்தை. அசல் விஷயம் எனக்கு தெரியும். என்னை தனியாக வீட்டில் விட முடியாது. எனக்காக நாடகத்தை துறக்கவும் யாரும் தயாராக இல்லை. என்னம்மா சொல்றீங்க? குளிர்காற்றில் மறுபடியும் உடம்புக்கு வந்தால் என்றான் கிருஷ்ணன். அந்த சாக்கில் நான் இந்த வீட்டிலேயே தங்கி விடுவேனோ என்று உங்க மகன் பயப்படுகிறான் அத்தை என்றேன். நீயாக விருப்பப்பட்டு எத்தனை நாட்கள் இருந்தாலும் எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் உடம்புக்கு ஏதாவது வந்து ஏண்டாப்பா வந்தோம் என்று நொந்து கொண்டு வேறு வழி இல்லாமல் தங்குவதில் உண்மையிலேயே எனக்கு விருப்பமில்லை. அம்மா, நீங்க எல்லோரும் கிளம்புங்கள், அவள் வரமாட்டாள் என்றான் சீரியஸாக. அண்ணா, நான் சால்வையை எடுத்து வருகிறேன். போர்த்தி கொண்டு உட்கார்ந்து கொள்ளட்டும். வேண்டுமென்றால் தலையணையும் கொண்டு போகிறேன். சாய்ந்து கொண்டு உட்கார்ந்து கொள்ள வசதியாக இருக்கும் என்றாள் ராஜேஸ்வரி. ஏன், கட்டிலையும் மெத்தையும் விட்டு வைப்பானேன்? அதையும் கொண்டு போனால் நிம்மதியாக படுத்துக்கொண்டே நாடகத்தை பார்க்கலாம் இல்லையா? கிருஷ்ணன் சொன்ன தோரணைக்கு குழந்தைகள் எல்லோரும் சிரித்தார்கள். எனக்கும் சிரிப்பு வந்தாலும் வலு கட்டாயமாக அடக்கி கொண்டேன். அவளுக்கு துணையாக நான் இருந்து விடுகிறேன். நீங்கள் எல்லோரும் போய்விட்டு வாங்க என்றாள் அத்தை. அம்மா, நீங்க போகாமல் இருப்பானேன்? அதிலும் ஹரிச்சந்திரன் நாடகம். நான் தங்கிக் கொள்கிறேன் என்றாள் ராஜேஸ்வரி. யாரும் தங்க வேண்டியதில்லை, எல்லோரும் கிளம்புங்கள் கிருஷ்ணன் சொன்னான். அவள் மட்டும் தனியாக எப்படி இருப்பாள்? அத்தை சங்கடத்துடன் என் பக்கம் பார்த்தாள். அவள் என்ன நம்மை போல் பட்டிக்காடா? தனியாக இருக்க முடியாது என்பதற்கு? அங்கே அத்தையும் மாமாவும் அவர்கள் போகிற இடங்களுக்கெல்லாம் பூனைக்குட்டியைப் போல இவளையும் அழைத்து கொண்டு போவார்கள் என்று நினைக்கிறீர்களா? பாதி கிண்டலும் பாதி சீரியஸாகவும் சொன்னான். நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டேன். எனக்கு கொஞ்சம் பயம் இல்லை அத்தை, நீங்க போயிட்டு வாங்க என்றேன் கோபத்தினால் ஏற்பட்ட துணிச்சலுடன். அங்கே பழக்கப்பட்ட வீடு, இங்கே புதிய இடம். இரவு நேரத்தில் தனியாக இருப்பது சிலாக்கியம் இல்லை. எதையாவது பார்த்து மிரண்டு போனால்? அம்மா, வீணாக கவலைப்படாதீங்க. துணைக்கு நான் இருந்து விடுகிறேன், போதுமா? கிளம்புங்கள், உங்களை இறக்கிவிட்டு வருகிறேன். கிருஷ்ணனின் குரலில் லேசான எரிச்சல் வெளிப்பட்டது. பிரச்சனை தீர்ந்து விட்டது போல் எல்லோரும் கிளம்ப முற்பட்டார்கள். ராஜேஸ்வரி மட்டும் என்னை விட்டுவிட்டு போக சங்கடப்பட்டு கொண்டு அங்கேயே நின்றிருந்தாள். அதை கவனித்துவிட்டு, பரவாயில்லை ராஜே, கிளம்பு, எனக்கு தூக்கம் வருகிறது என்றேன். ராஜேஸ்வரி நிம்மதி அடைந்தவளாக கிளம்பி போய்விட்டாள். எல்லோரும் கிளம்பி போன பிறகு வீட்டில் தனியாக விடப்பட்டிருந்த எனக்கு வித்தியாசமான உணர்வு ஏற்பட்டது. பொழுதுபோக்கு என்று எதுவுமே இல்லாத இவர்களுக்கு நாடகம் என்றால் ஆர்வம் இருப்பதில் ஆச்சரியம் எதுவும் இல்லைதான். தொலைவில் நாடகம் நடக்கப் போகும் இடத்தில் வைக்கப்பட்டிருந்த லவுட் ஸ்பீக்கர் வழியாக சினிமா பாடல்கள் கேட்டுக்கொண்டிருந்தன. நடுவில் கோளாறு ஏற்பட்டதோ என்னவோ, பாட்டு கர்ண கடூரமாக ஒலிக்கத் தொடங்கியது. அதை தாங்க முடியாமல் 2 காதுகளையும் பொத்திக் கொண்டேன். கிருஷ்ணன் அவர்களை கொண்டு விட்டு வந்து விடுவான். 4-5 மணி நேரம் நாங்கள் இருவரும் தனியாக இருப்போம். அந்த எண்ணமே என் மனதில் கிளுகிழுப்பையும் லேசான பயத்தையும் ஏற்படுத்தியது. திடீரென்று எனக்கு சந்தேகம் வந்தது. கிருஷ்ணன் வேண்டுமென்றே இந்த தனிமையை ஏற்படுத்தி கொண்டிருப்பானோ? வயதில் இருக்கும் ஆணையும் பெண்ணையும் தனியாக விடக்கூடாது என்ற நினைப்பு அத்தைக்கு கூட வரவில்லையா? இதுவே அம்மாவாக இருந்தால் இப்படி விட்டிருப்பாளா? எத்தனை யோசிப்பாள்! ஒருவேளை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் என்னை தனியாக விட வேண்டியிருந்தால் எத்தனை அறிவுரைகளை வழங்கி இருப்பாள்! நாடகம் பார்க்க போகும் பரபரப்பில் அத்தைக்கு எதை பற்றியும் நினைப்பு இல்லை போலும். அதுவரையிலும் சாதாரணமாக இருந்த நான் இது போன்ற எண்ணங்கள் வந்ததும் தடுமாறும் மனதுடன் கிருஷ்ணனின் வருகைக்காக காத்திருந்தேன். அரை மணி தாண்டியது. 1 மணி நேரமும் ஆகிவிட்டது. கிருஷ்ணன் வரவே இல்லை. வரும் ஜாடையும் தென்படவில்லை. உண்மையிலேயே என்னுடன் தனிமையை விரும்புகிறவனாக இருந்தால் இப்படி நேரத்தை வியர்த்தமாக்குவானா? நேரம் போக போக என் மனதில் ஏற்பட்ட தேவையற்ற எண்ணங்கள் மறைந்து விட்டன. நிம்மதி பரவியது. அவனுக்கு அந்த மாதிரி எண்ணம் இருந்திருக்காது. நான் தான் பயந்து போய் இல்லாததும் பொல்லாததும் யூகித்து கொண்டு விட்டேன். கிருஷ்ணனும் நாடகம் பார்க்க வேண்டும் என்று நினைத்திருப்பான்.
அத்தையை திருப்திப்படுத்துவதற்காகவும் ராஜி போகாமல் இருந்துவிடப் போகிறாளே என்றும் அப்படி சொல்லி இருப்பானா இருக்கும். இந்நேரம் அவன் நிம்மதியாய் நாற்காலியில் சாய்ந்து கொண்டு நாடகம் பார்ப்பதில் மூழ்கி போயிருப்பானோ என்னவோ. வீட்டில் நான் ஒருத்தி தனியாக இருக்கிறேன் என்ற நினைப்பு கூட அவனுக்கு இல்லையோ என்னவோ. யாருமே வீட்டிற்கு இப்போதைக்கு வரப்போவதில்லை. அந்த எண்ணமே என் மனதில் கிலியை ஏற்படுத்தியது. தலையணையை சரி செய்துவிட்டு படுத்து கொண்டேன். உறக்கம் வருவதாக தெரியவில்லை. எங்கேயோ யாரோ நடந்து வரும் சத்தம் கேட்டது. சட்டென்று எழுந்து உட்கார்ந்தேன். வாசற்கதவு வெறுமே சாத்தி இருந்தது. உள்ளே யாராவது நுழைந்து விட்டார்களா? வீட்டில் என்னை தவிர யாரும் இல்லை என்று எவனாவது மோப்பம் பிடித்து உள்ளே வந்தால், என் கழுத்தை பிடித்து நெரித்தால், நகைகளை கொடுக்க சொல்லி மிரட்டினால், தனியாக இருந்தாலே என் மனம் வேண்டாத விஷயங்களை பற்றி யோசிக்கும். அதிலும் உடல்நிலை வேறு சரியில்லை. இருட்டு என்றால் எனக்கு ரொம்ப பயம். எந்த பொருளை பார்த்தாலும் கண்ணு மூக்கு காது இருப்பது போல் தென்படும். எழுந்து போய் வாசற்கதவை சாத்திவிட்டு வரணும் என்று நினைத்தேன். ஆனால் கால்கள் ஒத்துழைக்க மறுத்தன. எங்கேயோ ஏதோ கீழே விழுந்த சப்தம் கேட்டது. தூக்கி வாரி போட்டது எனக்கு. மறுபடியும் ஏதாவது சத்தம் கேட்கிறதா என்ற காதுகளை தீட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்தேன். ஆனால் எதுவும் கேட்கவில்லை. நிம்மதியாக மூச்சு விட்டு கொள்ளும் முன் மறுபடியும் எதையோ அறுக்கும் சத்தம். நான் விழித்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு என்ன செய்வது என்று திருடன் யோசிக்கிறானோ? அறைக்குள் ஹரிக்கேன் விளக்கு வெளிச்சத்தில் இருந்த எனக்கு வெளியே இருட்டாக இருந்ததால் எதுவும் தென்படவில்லை. எப்படியோ தைரியத்தை திரட்டி கொண்டு விளக்கை உயர்த்தி பிடித்தபடி ஹாலுக்கு வந்தேன். விளக்கை பிடித்திருந்த என் கை ஜுரம் வந்தது போல் நடுங்குவதை என்னால் உணர முடிந்தது. என் சந்தேகம் வீண் போகவில்லை. முன் அறையில் ஜன்னலுக்கு பக்கத்து மூலையில் காலையில் ஆவி பிடிப்பதற்காக ராஜேஸ்வரி எனக்கு போர்த்திவிட்ட போர்வையை போர்த்தி கொண்டு யாரோ நின்று கொண்டிருந்தார்கள். உடல் முழுவதும் போர்வையால் மறைக்கப்பட்டிருந்தது. மஞ்சள் நிறத்தில் மின்னிக் கொண்டிருந்த 2 கண்கள் மட்டும் கொடூரமாக என்னையே பார்த்து கொண்டிருந்தன. யாரது? சத்தம் போட முயன்றேன். ஆனால் என் வாயில் இருந்து வார்த்தை வெளியே வரவில்லை. நான் நகர்ந்தால் என் மீது பாய்ந்து விடுவது போல் அந்த கண்கள் நிர்தாட்சண்யமாக பார்த்து கொண்டிருந்தன. எனக்கு உடல் முழுவதும் வியர்த்து கொட்டியது. நான் கத்தி கூச்சல் போட்டாலும் என் உயிருக்கே ஆபத்து வந்தாலும் என்னை காப்பாற்ற யாருமே வரப்போவதில்லை. ஊர் முழுவதும் நாடகம் நடக்கும் இடத்தில் குவிந்திருக்கிறது என்ற உண்மை புயலில் சிக்கிய இலையைப் போல் என்னை நடுங்க வைத்தது. நினைவு தப்பி கீழே விழப்போனேன். அதற்குள் வாசற்கதவு திறந்து கொண்டது. என்னையும் அறியாமல் அந்த பக்கம் பார்த்தேன். உள்ளே நுழைந்து கொண்டிருந்த கிருஷ்ணன் அப்படியே நின்று விட்டான். நான் அங்கே அந்த விதமாக நின்று கொண்டிருப்பது அவனுக்கு வித்தியாசமாக இருந்திருக்க வேண்டும். மீனா என்றான் புரியாதவன் போல் பார்த்து கொண்டே. கையில் இருந்த ஹரிக்கேன் விளக்கு எப்போது நழுவி கீழே விழுந்தது என்று கூட எனக்கு தெரியவில்லை. வீல் என்று கத்திக்கொண்டே 2 அவனை நெருங்கி இறுக்கமாக கட்டி பிடித்து கொண்டேன். என்ன என்ன நடந்தது? பதற்றத்துடன் கேட்டான். திருடன் தோ அந்த மூலையில் என்ற நடுங்கும் குரலில். சுற்றிலும் இருட்டாக இருந்ததாலும் அவனுக்கு வெகு சமீபத்தில் நின்றிருந்த எனக்கு அவனுடைய ஸ்பரிசம் தைரியத்தை அளித்தது. திருடனா? எங்கே? கொஞ்சம் இரு, நான் பார்க்கிறேன். கிருஷ்ணன் என் கைகளை விலக்க முயன்றான். வேண்டாம், போகாதே. ஒண்டி ஆளு நீ. அவன் கையில் கத்தி கித்தி ஏதாவது இருந்தால்? அவனை நகர விடாமல் தடுத்தேன். தன்னை அறியாமலேயோ இல்லை வேண்டுமென்றேவோ ஒரு வினாடி அவன் கைகள் என்னை பலமாக மார்போடு அழுத்தி கொண்டன. அது பிரம்மையா இல்லை யதார்த்தமா என்று புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு வேகமாக நிகழ்ந்து முடிந்து விட்டது. கிருஷ்ணன் என்னை விலக்கியபடி, இந்த வீட்டில் அவ்வளவு தைரியமாக எவனாவது நுழைந்து விடுவானா? அதையும் பார்த்து விடலாம். விளக்கு அணைந்து விட்டது. முதலில் அதை ஏற்றுகிறேன் என்றான். எனக்கு பயமாக இருக்கு. கிருஷ்ணன் கையை பலமாக பிடித்து கொண்டேன். நான் இருக்கும்போது கூடவா என்றான். அவன் குரல் வித்தியாசமாக ஒலித்தது. நான் அவன் கையை விடவில்லை. அவனும் இந்த முறை என் கையை விலக்க முயற்சி செய்யவில்லை. சட்டை பையில் இருந்த தீப்பெட்டியை எடுத்து திரியை சரி செய்து விளக்கை ஏற்றினான். எங்கே? இப்போது காட்டு என்றான். தோ அந்த மூலையில் தாழ்ந்த குரலில் சொல்லிக்கொண்டே சுட்டி காட்டினேன். விளக்கை பிடித்து கொண்டிருந்த கிருஷ்ணனின் கை லேசாக நடுங்குவது என் கவனத்தில் இருந்து தப்பவில்லை. கிருஷ்ணன் நான் காட்டிய மூலைக்கு சென்று போர்வையை காட்டி, இங்கேயா என்றான். ஆமாம் என்பது போல் தலையை அசைத்தேன். இப்போது அந்த கண்கள் தென்படவில்லை. ஆள் மட்டும் பதுங்கி இருப்பது தெரிந்தது.
கிருஷ்ணன் அருகில் சென்று திடீரென்று உரத்த குரலில் சிரித்தான். இதையா திருடன் என்று நினைத்தாய்? நல்ல ஆள்தான். கையால் போர்வையை இழுத்துவிட்டு உள்ளே இருந்ததை கீழே தள்ளினான். ஆங்காங்கே கிழிந்து பஞ்சு வெளியே நீட்டிக் கொண்டிருந்த பழைய மெத்தை சுருட்டிய நிலையில் சுவற்றில் சாய்த்து வைக்கப்பட்டிருந்தது. அதன் மீது பழைய துணி மூட்டை ஒன்று கிடந்தது. இத்தனை நாளும் இது கொட்டகையில் இருந்தது. மழையில் நனைகிறதே என்று அம்மா சத்தம் போட்டதால் சாமி கண்ணு கொண்டு வந்து இந்த மூலையில் சாய்த்து வைத்தான். பார்க்க நன்றாக இல்லை என்று ராஜி கருப்பு போர்வையை அதன் மீது போர்த்தி விட்டாள். நீ பயந்ததோடு அல்லாமல் என்னையும் பயமுறுத்தி விட்டாய். நான் கண்களை அகல விரித்து அந்த மெத்தையை பார்த்தேன். அப்போ சற்று முன் நான் பார்த்த அந்த கண்கள், அது பிரம்மை இல்லையே. அதற்குள் மியாவ் மியாவ் என்ற சத்தம் கேட்டது. இருவரும் திரும்பி பார்த்தோம். நாற்காலியின் அடியில் கருப்பு பூனை இந்த பக்கம் பார்த்து கொண்டே கத்தியது. நான் பார்த்தது அதனுடைய கண்களைத்தான். இதையும் பார்த்து பயந்து விட்டாயா? கிருஷ்ணன் மறுபடியும் சிரித்தான். வெட்கமும் ரோஷமும் என்னை ஆட்கொண்டன. ரொம்பத்தான் கேலி செய்யாதே. சற்று முன் ஹரிக்கேன் விளக்கை பிடித்து கொண்டிருந்த உன் கை நடுங்கியதை நானும் பார்த்தேன் என்றேன். அது பயத்தினால் இல்லை, பின்ன? சிரித்து கொண்டிருந்த கிருஷ்ணனின் முகம் திடீரென்று சீரியஸாக மாறியது. நான் தான் வந்துவிட்டேனே, இனி பயப்பட வேண்டியதில்லை. உள்ளே போய் படுத்துக்கொள், விளக்கை எடுத்து கொண்டு வருகிறேன் என்றான். இருவரும் அறைக்குள் வந்தோம். கிருஷ்ணன் விளக்கை ஸ்டூல் மீது வைத்தான். மறுபடியும் காலடி சத்தம் கேட்டது. கட்டில் மீது உட்கார்ந்திருந்தவள் சட்டென்று எழுந்து கொண்டேன். தோ காலடி சத்தம் என்றேன். கிருஷ்ணன் ஒரு நிமிடம் கூர்ந்து கேட்டான். மாடு கயிற்றை அவிழ்த்து கொண்டிருக்கும் என்று சொல்லிக்கொண்டே விளக்கையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். இருட்டில் தனியாக நின்றிருந்த எனக்கு இந்த முறை பயமாக இருக்கவில்லை. நடந்ததை நினைத்து பார்க்கும்போது எப்படியோ இருந்தது. கிருஷ்ணன் என்னை பற்றி என்ன நினைத்து கொள்வான்? இனிமேல் உயிருக்கே ஆபத்து வந்தால் கூட பயப்படக்கூடாது. 10 நிமிடங்கள் கழித்து கிருஷ்ணன் திரும்பி வந்தான். அவன் முகம் ரொம்ப கம்பீரமாக இருந்தது. சற்று முன் நான் பயந்ததை பற்றி கேலி செய்து சிரித்த கிருஷ்ணன் இவன்தானா என்று தோன்றியது. அறைக்கு வந்த பிறகு அவன் என் பக்கம் பார்க்கவில்லை. விளக்கை மேஜை மீது வைத்துவிட்டு சாய்வு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு பேப்பரை படித்து கொண்டிருந்தான். நான் அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். விளக்கு வெளிச்சத்தில் அவன் முகம் இந்த உலகில் எதற்கும் ஈடு இல்லாத அளவுக்கு ரொம்ப அழகாக காட்சி அளித்தது. கொஞ்ச நேரம் கழித்து அவன் பேப்பரை மடித்து வைத்து கொண்டே என் பக்கம் திரும்பி பார்த்தான். பார்வையை திருப்பிக் கொள்ளவும் எனக்கு அவகாசம் இருக்கவில்லை. தூக்கம் வரவில்லையா என்றான். இல்லை என்பது போல் தலையை அசைத்தேன். பேப்பரில் இனி படிப்பதற்கு எதுவும் இல்லை என்பது போல் மேஜை மீது வீசிவிட்டு எழுந்து ஜன்னல் அருகில் சென்றான். சட்டை பையில் இருந்து சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தான். நீ சிகரெட் பிடிப்பாயா? நம்ப முடியாதவள் போல் வியப்புடன் கேட்டேன். எப்பொழுதாவது பிடிப்பேன். எதற்காக கேட்கிறாய்? ஒன்றுமில்லை. இதுவரையில் நீ சிகரெட் பிடிப்பதை நான் பார்த்ததில்லை. எந்த பழக்கமாக இருந்தாலும் நாம் அதற்கு அடிமையாகாமல் அதை நம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டால் பிரச்சனை இருக்காது. நான் பதில் சொல்லவில்லை. ரொம்ப நாள் கழித்து நகத்தை கடிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது எனக்கு. சமீபத்தில் அந்த பழக்கத்தையே மறந்து விட்டிருந்தேன். கல்யாண விஷயமாக ராஜி ஏதாவது சொன்னாளா? திடீரென்று கிருஷ்ணன் கேட்டான். அப்படியென்றால்? அதுதான், அந்த மாப்பிள்ளையை பற்றி அவள் என்ன நினைக்கிறாள்? என்னிடம் கேட்பானேன்? உன் தங்கையிடமே கேட்டிருக்கலாமே. கேட்டேன், இருந்தாலும். கிருஷ்ணன் சகஜமாக பேசியதும் என்னுடைய கூச்சமும் தயக்கமும் விலகிவிட்டன. அவளுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு இந்த வீட்டில் மதிப்பு இருக்கிறதா என்று கேட்டேன். ஏன் இல்லாமல்? அப்போ இந்த வரனை விட்டுவிடு. கிருஷ்ணன் அதிர்ச்சி அடைந்தவன் போல் என்னை பார்த்தான். ராஜையிடம் நீயே சுயமாக கேட்டிருக்கிறாய், அவளும் பதில் சொல்லியிருக்கிறாள். அப்படியும் உனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் என்னிடம் கேட்கிறாய், அப்படித்தானே? ஆமாம் என்பது போல் தலையை அசைத்தான். ராஜே சொன்ன பதிலில் உனக்கே நம்பிக்கை இல்லாத போது என்னிடம் கேட்டு தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறாய்? கிருஷ்ணன் பதில் சொல்ல முடியாதவன் போல் பார்த்துவிட்டு இன்னொரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான். முதலில் இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. சுந்தரியை நீ மனப்பூர்வமாக சம்மதித்துத்தான் திருமணம் செய்து கொள்கிறாயா? தீக்குச்சியை வெளியே எரிய போனவன் அப்படியே விரைப்பாக நின்று விட்டான். உண்மையை சொல்லு. குரலை உயர்த்தி அழுத்தமாக கேட்டேன். இது என்ன கேள்வி? கேட்க வேண்டிய கேள்விதான். நீ விரும்பியது அந்த பெண்ணையா, இல்லை அந்த பெண்ணின் சொத்தையா? எதுவாக இருந்தால் என்ன? கணவனாக என் கடமைகளை நான் ஒழுங்காக செய்ய முடிந்தால் அந்த கேள்விக்கே இடம் இல்லை. கணவனின் கடமைகள் என்றால்
மனைவிக்கு வேண்டியதெல்லாம் தருவது. வேண்டியதெல்லாம் என்றால்? கிருஷ்ணன் என்னை கூர்ந்து பார்த்துவிட்டு கோபமாக முகத்தை திருப்பிக் கொண்டான். வேண்டியதெல்லாம் கொடுப்பது என்றால் அதில் மனம் என்பது ரொம்ப முக்கியமானது என்றும் அதுதான் முதலிடம் வகிக்கும் என்றும் உனக்கு தெரியுமா? கிருஷ்ணன் விருட்டென்று திரும்பினான். தெரியும். அது மட்டும் இல்லை. 100-99 பெண்கள் கணவன் என்றால் குழந்தைகளை, நகைகளை, சொத்து சுகத்தை தருபவன் என்று எண்ணும் முட்டாள்கள் என்றும் தெரியும். கோடியில் ஒருத்திக்கோ ஒருத்தனுக்கோ தவிர இந்த காலத்தில் யாருக்கும் மனதை பற்றிய அக்கறையோ கவலையோ இருக்காது. நான் கேட்டது ராஜேஸ்வரியை பற்றி, என்னை பற்றி இல்லை. எதிர்பாராத விதமாக அவன் காட்டிய இந்த ஆவேசத்திற்கு ஒரு வினாடி திகைத்து போனாலும் அவன் கோபத்திற்கு பயப்படாதவள் போல் நானும் குரலை உயர்த்தினேன். உன் விஷயத்திற்கும் ராஜியின் திருமணத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. உனக்காகத்தான் அவள் இந்த வரனுக்கு ஒப்புக்கொண்டாள். இந்த ஊருக்கு வந்த புதிதில் அண்ணன் தங்கையாக உங்கள் இருவருடைய பாசத்தை பார்த்து பெருமையாக உணர்ந்தேன். உன்னை போன்ற அண்ணனை அடைந்த ராஜேஸ்வரியின் அதிர்ஷ்டத்தை கண்டு பொறாமையும் பட்டேன். ஆனால் இப்போது தோன்றுகிறது, நீ அவர்களிடம் காட்டும் இந்த பிரியம் எல்லாம் வெறும் நடிப்பு, ஊர் மக்களை ஏமாற்றுவதற்கு போடும் வேஷம். உன்னை போன்ற சுயநலக்காரன் அண்ணனாக இருப்பதை விட இல்லாமல் இருப்பதே உத்தமம். பணத்திற்காக உன்னை நீயே விற்க துணிந்தவன் வேறு எதைத்தான் செய்ய மாட்டாய்? நான் எதிர்பார்த்தது நடந்தது. கிருஷ்ணன் முகம் உணர்ச்சி பிழம்பாக மாறியது. மீனா என்றான் தடுப்பது போல். பின்னே என்னவாம்? எவ்வளவுதான் பொருளாதார பிரச்சனை என்றாலும் மனதிற்கு பிடிக்காத பெண்ணை திருமணம் செய்து கொள்வாயா? அந்த பெண்ணுக்கு எதுவும் தெரியாது என்றுதானே இந்த துணிச்சல்? துரதிர்ஷ்டவசமாக எதிர்காலத்தில் அந்த பெண்ணுக்கு அதை புரிந்து கொள்ளும் ஞானம் வந்தால்? நீ திருமணம் செய்து கொண்டது தன்னை இல்லை என்றும் தன்னுடைய சொத்தைத்தான் என்றும் அவளுக்கு தெரிந்தால்? எவ்வளவு முட்டாளாக இருந்தாலும் அவளும் ஒரு பெண்தானே. உண்மை தெரிந்த மறு நிமிஷமே பகை கொண்ட பாம்பாக மாறுவாள். அப்போ உங்கள் இருவரின் வாழ்க்கையும் எப்படி இருக்குமோ யோசித்து பார். கிருஷ்ணன் திடீரென்று சிரித்தான். ரொம்ப அழகான சிரிப்பு அது. இந்த விஷயங்களை எல்லாம் உன்னிடம் யார் சொன்னது? ராஜிதானே. வர வர அவளுடைய வாய் ரொம்ப நீண்டு விட்டது. அவள் ஒன்றும் சொல்லவில்லை, நானாக புரிந்து கொண்டேன். தயவு செய்து அவளை ஒன்றும் சொல்லாதே. அவளை ஒன்றும் சொல்ல மாட்டேன். உன்னைத்தான் நாளைக்கு ரயிலில் ஏற்றி ஊருக்கு அனுப்பி வைக்கப் போகிறேன். உன்னால் முடியாத காரியம். கோபமாக பார்த்தேன். ஆனால் என் பார்வை கிருஷ்ணனிடம் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. சட்டை பையில் இருந்து ஏதோ காகிதத்தை எடுத்து என்னிடம் நீட்டினான். என்ன காகிதம்? டெலகிராம், மாமாவிடமிருந்து. அதை படிக்கும் முன்பே அதில் என்ன இருக்கிறது என்று தெரிந்துவிட்டது. இருந்தாலும் இயந்திர கதியில் பிரித்து படித்தேன். வெள்ளிக்கிழமை கிளம்பி வா, சனிக்கிழமை அம்மா வருகிறாள் என்று இருந்தது. என் உடலில் இருந்த சக்தி முழுவதும் வற்றி விட்டார் போல் இருந்தது. எப்போது வந்தது? சோர்வுடன் கேட்டேன். இன்று மதியம். என்னிடம் சொல்லவே இல்லையே. இன்று வியாழன்தானே. வெள்ளிக்கிழமை கிளம்பி வருகிறாய் என்று மாமாவுக்கு தந்தி கொடுத்து விட்டேன். நான் நிமிர்ந்து பார்த்தேன். கிருஷ்ணனும் என்னையே பார்த்து கொண்டிருந்தான். ஒரு வினாடி எங்கள் இருவரின் பார்வையும் சந்தித்து கொண்டன. நான் பார்வையை திருப்பிக் கொண்டேன். அவன் மௌனமாக போய் சாய்வு நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். அன்று இரவு எனக்கு உறக்கம் வரவில்லை. திடீரென்று என் கனவு ஏதோ கலைந்து விட்டது போல் தோன்றியது. மறுநாள் காலையில் நான் விழித்து கொள்ளும் முன் கிருஷ்ணன் குளியலை முடித்து கொண்டு வெளியே போய்விட்டான். வீட்டில் இருப்பவர்களுக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கும் எல்லோருக்கும் அன்று மதியம் நான் புறப்பட போகும் விஷயம் தெரிந்துவிட்டது. நேரம் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. அத்தை சீக்கிரமாக சமையல் செய்து எனக்கு சாப்பாடு போட்டாள். 12 மணி ஆகும்போது கிருஷ்ணன் வந்தான். நான் கிளம்ப போவது தெரிந்து மங்கம்மா வந்தாள். எங்க அப்பாவிடம் தெரிவிக்க சொல்லி ஏதேதோ விஷயங்களை சொல்லி கொண்டிருந்தாள். நான் எந்த காதால் கேட்டு அந்த காதால் வெளியேற்றி கொண்டிருந்தேன். ராஜி என்னுடைய உடைகளை சூட்கேஸில் அழகாக அடுக்கி வைத்தாள். நானும் புடவையை மாற்றிக்கொண்டு தயாரானேன். அத்தை முக்காலியின் மீது உட்கார சொன்னாள். மணி என்னிடம் சந்தனம் குங்குமத்தை நீட்டினாள். ராஜி ஒரு தட்டில் புடவை, ரவிக்கை மற்றும் பூ பழங்களை வைத்து என்னிடம் தந்தாள். இதெல்லாம் எதுக்கு என்றேன். ஏதோ எங்களுடைய சக்திக்கு ஏற்றாற்போல் என்றாள் அத்தை. எடுத்துக்கொள் பெண்ணே, அத்தை வீட்டுக்கு முதல் முறையாக வந்திருக்கிறாய், மங்கம்மா சொன்னாள். தட்டை பெற்றுக்கொண்டேன். அதில் வெள்ளை நிறத்தில் ஜரிகை புடவையும் ரவிக்கை துணியும் இருந்தன. யாருடைய செலக்ஷன் என்றேன். வேறு யாருடையது? அண்ணாவுடையது தான். புடவையை உடுத்திக்கொள் அண்ணே. உன் புடவைகளுடன் ஒப்பிட்டால் இது சாதாரணமானது. இருந்தாலும்
நான் சட்டென்று ராஜையின் வாயை பொத்தினேன். உள்ளே போய் புது புடவையை உடுத்தி கொண்டு வந்தேன். விலை அதிகம் இல்லாவிட்டாலும் மெத்தென்று அழகான ஜரிகை வேலைப்பாடுடன் இருந்தது. புத்தாடைகளை அணிந்து கொண்டால் அப்பா அம்மாவின் கால்களில் விழுந்து வணங்கி ஆசிகள் பெறுவது என் வழக்கம். அதுதான் யாரும் சொல்லாமலேயே அத்தையின் கால்களுக்கு வணங்கினேன். பக்கத்திலேயே இருந்த மங்கம்மாவின் கால்களிலும் விழுந்து வணங்கினேன். அந்த அம்மாள் மகிழ்ச்சியில் திக்கு முக்காடி விட்டாள். விருந்து சாப்பாட்டுக்கு கட்டாயம் அழைக்கணும், மறந்து விடாதே என்றாள். நானும் ராஜியும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டோம். விருந்து சாப்பாடு என்றால் என்னவென்று இப்போது எனக்கு தெரியும். உன் அத்தானிடமும் ஆசிகளை பெற்றுக்கொள் என்றாள் மங்கம்மா. எதுக்கு, அதெல்லாம் கிராமத்து பழக்கம் என்றாள் அத்தை. யாரோ வந்ததால் கிருஷ்ணன் வராண்டாவில் நின்று அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தான். அவனிடம் எனக்கு சின்ன வேலையும் இருந்தது. அப்பா கொடுத்தார் என்று கை கடிகாரம் வாங்கி கொள்வதற்காக பணமாக கொடுத்து விடலாம் என்று எண்ணி இருந்தேன். அறைக்குள் போகும் முன், மணி, உங்க அண்ணாவை ஒரு தடவை நான் கூப்பிட்டதாக சொல்லு என்றேன். பெட்டியில் இருந்த பணத்தை எடுத்து கையில் தயாராக வைத்து கொண்டேன். கிருஷ்ணன் உள்ளே வந்தான். புது புடவையில் இருந்த அவன் தலை முதல் கால் வரையிலும் பரிசீலித்ததை நான் உணராமல் இல்லை. அவன் கண்களில் திருப்தி வெளிப்படையாக தென்பட்டது. இந்த புடவை உனக்கு ரொம்ப நன்றாக இருக்கு என்றான். தேங்க்ஸ். வந்த வேலை முடிந்து விட்டது போல் அவன் திரும்ப போனான். ஒரு நிமிஷம் என்றேன். என் பக்கம் திரும்பி என்ன விஷயம் என்று கேட்டான். ஊருக்கு கிளம்ப போகிறேன். மகாராணியாக இருக்க சொல்லி என்னை வாழ்த்த மாட்டாயா? கிருஷ்ணன் சிரித்தான். நான் வாழ்த்தினாலும் வாழ்த்தாவிட்டாலும் நீ மகாராணிதான். அவனுடைய சிரிப்பு, பேச்சில் இருந்த சகஜபாவம் எல்லாம் சேர்ந்து என்னை அவன் அருகில் போக சொல்லி தூண்டிவிட்டன. நேற்று இரவு இருட்டில் பயத்தில் நான் அவனை அணைத்து கொண்ட போது அவன் கைகள் என்னை மார்போடு அழுத்தி கொண்டது நினைவுக்கு வந்தது. அது உண்மையா இல்லை என்னுடைய பிரம்மையா? இப்போது ஒரு முறை அவன் என்னை தொட்டால் எனக்கு புரிந்து போய்விடும். என் மனதில் மறுபடியும் மறுபடியும் அந்த நிகழ்ச்சிதான் அலை பாய்ந்து கொண்டிருந்தது. கிருஷ்ணன் என் மனக்கலவரத்தை உணர்ந்தானோ இல்லையோ தெரியாது. அந்த வாய்ப்பை மட்டும் தரவில்லை. அருகில் சென்ற கால்களில் விழுந்து வணங்கப் போனேன். வேண்டாம் வேண்டாம் என்று தொலைவாக சென்று விட்டான். ஒரு விஷயம் கேட்கிறேன், உண்மையை சொல்லு என்றேன். நீ எதை கேட்டாலும் உண்மையைத்தான் சொல்வேன். என்னை பற்றி உனக்கு எல்லாமே தெரியும். இந்த புடவையை கட்டிக்கொள்ளும் தகுதி உண்மையிலேயே எனக்கு இருக்கிறதா? ஒரு நிமிடம் அவன் பதில் பேசவில்லை. பிறகு மிருது கம்பீரமான குரலில் சொன்னான். மீனா, நீ அந்த மாதிரி வேண்டாத யோசனைகள் எதுவும் வைத்து கொள்ளாதே. மாமன் மகளாக இந்த வீட்டில் உனக்கு எல்லா தகுதியும் அதிகாரமும் இருக்கிறது. நான் பார்வையை தரையில் பதித்தேன். அவன் இப்படி பேசுவதை விட என்னை கேலி செய்து ஏளனம் புரிந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். வெளியில் அவர்கள் காத்திருக்கிறார்கள். நான் போகட்டுமா? பிரியமான நபரிடம் அனுமதி கேட்கும் தோரணையில் கேட்டான். இந்த பணத்தை வாங்கிக்கொள். பணமா? எதற்கு? அவன் குரலில் இருந்த மென்மை காணாமல் போய்விட்டது. நெற்றியை சுளித்து கொண்டே கேட்டான். வாட்ச் வாங்கிக்கொள். மற்றவர்களிடமிருந்து பரிசுகள் வாங்கிக் கொள்வதற்கு நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை. வீட்டுக்கு மூத்த மகனாக இருப்பதால் கொடுப்பதை தவிர வாங்கிக் கொள்ளும் பழக்கம் இல்லை. நீ வாங்கி கொண்டுதான் ஆகணும், பிடிவாதமாக சொன்னேன். கிருஷ்ணன் ஒரு நிமிடம் பணத்தையும் என் முகத்தையும் மாறி மாறி பார்த்தான். பிறகு கடினமான குரலில், நீ இங்கே தங்கி இருந்ததற்கு விலை கொடுக்கிறாய் என்றால் கட்டாயம் வாங்கிக் கொள்கிறேன். ஆனால் இது லாட்ஜ் இல்லை என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்றான். சட்டென்று கையை பின்னால் இழுத்து கொண்டேன். நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தேன். அவனும் கண் இமைக்காமல் என்னையே பார்த்து கொண்டிருந்தான். காயப்பட்டுவிட்ட மனம் அவன் கண்களில் பிரதிபலித்து கொண்டிருந்தது. இங்கே உனக்கு வருத்தம் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் ஏதாவது இருந்தால் இங்கேயே மறந்துவிடு. எங்களை பற்றிய சந்தோஷமான நினைவுகளை மட்டுமே நீ எடுத்து கொண்டு போகணும். என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. வரட்டுமா? வெளியே ஆட்கள் காத்திருக்கிறார்கள். அவர்களை அனுப்பினால் தவிர உன்னுடன் கிளம்ப முடியாது என்று சொல்லிவிட்டு பதிலுக்காக காத்திருக்காமல் வெளியேறிவிட்டான். பதுமை போல் நின்று விட்டேன். முட்டாள், பட்டிக்காடு, பேச தெரியாதவன் என்று நான் எண்ணி இருந்த கிருஷ்ணன் தானா இது? இவனுக்கு இவ்வளவு மென்மையாக அழகாக பேச தெரியுமா? அண்ணி, என்ன செய்கிறாய்? ராஜி தஞ்சாவூர் கதம்பத்தை கையில் எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தாள். பூச்சரத்தை என் தலையில் வைத்து கொண்டே, எங்களை நினைவில் வைத்திருப்பாய் இல்லையா என்றாள். சட்டென்று திரும்பி அவள் கன்னத்தில் முத்தம் பதித்தேன். காலை முதல் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். அவள் முகம் வாடியிருந்தது. உன்னை மறக்க முடியுமா ராஜி என்றேன்.
நீ கிளம்பி போனால் கொஞ்ச நாட்களுக்கு எனக்கு பைத்தியம் பிடித்தாற் போல இருக்கும் என்றாள். நான் பெரிய பெரிய கடிதங்களாக எழுதுகிறேன். உண்மையாகவா? உன் மீது ஆணை. அவள் தலை மீது கையை வைத்து சத்தியம் செய்தேன். இருவரும் வெளியே வந்தோம். அப்பாவிடம் கேட்டதாக சொல்லு மீனா, அத்தை சொன்னாள். கட்டாயம் என்றேன். அண்ணி, மறுபடியும் எப்போது வருவீங்க? குழந்தைகள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். உங்க அண்ணாவின் திருமணத்திற்கு. அண்ணாவை விட அக்காவுக்குத்தான் முதலில் கல்யாணம் நடக்கும் என்றாள் மணி. எங்க மாமியார் வீட்டில் இருந்து எனக்கு ஏக்கர் நிலம் வரணும், கேஸ் போடுவதற்கு உங்க அப்பாவிடம் வருகிறேன் என்றாள் மங்கம்மா. வாசலில் வண்டி வந்து நின்றது. இன்னும் கிளம்பவில்லையா? நேரமாகிக் கொண்டிருக்கிறது அவசரப்படுத்தினான் கிருஷ்ணன். வந்தது முதல் பார்த்து கொண்டிருக்கிறேன். எப்போது அப்பா அனுப்பி வைப்போம் என்ற துடிப்புடன் இருக்கிறாய். கிளம்பும் போது ஒரு நிமிஷம் தாமதம் ஆவதை கூட உன்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லையா? நிஷ்டூரமாக கேட்டேன். கிளம்பி போகிறவர்களை அவள் எவ்வளவு சீக்கிரமாக அனுப்பி வைத்தால் அவ்வளவு நல்லது என்றான். அவளை இங்கேயே தங்க வைத்து கொள்ளணும் என்றால் அதுக்கு ஒரு வழி இருக்கு தம்பி. நீதான் ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறாய் என்றாள் மங்கம்மா. அத்தை மங்கம்மாவை கோபமாக பார்த்தாள். கிருஷ்ணனின் முகம் சிவந்து விட்டது. ராஜேஸ்வரி பார்வையை திருப்பிக் கொண்டாள். திடீரென்று சூழ்நிலை ஸ்தம்பித்து விட்டது போல் இருந்தது. ராஜு, எதற்காக முகத்தை தொங்க போட்டு கொண்டு இருக்கிறாய்? வண்டியில் ஏறு, அண்ணியை பஸ்ஸில் ஏற்றிவிட்டு திரும்பலாம் கிருஷ்ணன் சொன்னான். எதுக்கு கிருஷ்ணா? அத்தை தடுத்தாள். பரவாயில்லை, வரட்டும். ராஜையின் முகம் மலர்ந்தது. தாங்களும் வருவதாக குழந்தைகள் அடம் பிடித்தார்கள். எல்லோருமாக வண்டியில் ஏறிக்கொண்டோம். தெரு வாசலில் நின்றபடி பெண்டுகள் வேடிக்கை பார்த்தார்கள். நான் வந்தபோது ஏற்பட்ட அனுபவத்தை, போகும்போது என் மனம் இருந்த நிலையை ஒப்பிட்டு பார்த்து கொண்டேன். நாங்கள் வண்டியை விட்டு இறங்கினோமோ இல்லையோ, பஸ் வந்துவிட்டது. அவசர அவசரமாக பஸ்ஸில் ஏறிக்கொண்டேன். ராஜேஸ்வரியும் குழந்தைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போனார்கள். கிருஷ்ணன் நான் எதிர்பார்த்தது போல் என் பக்கத்தில் அமர்ந்து கொள்ளவில்லை. நான் பெண்கள் இருக்கையில் பட்டிக்காட்டு பெண் ஒருத்தியின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டேன். நாங்கள் ஸ்டேஷனுக்கு போய் சேரும்போது ஏற்கனவே ரயில் வந்து பிளாட்பாரத்தில் நின்று கொண்டிருந்தது. ஸ்டேஷன் முழுவதும் சந்தடியாக பரபரப்பாக இருந்தது. கிருஷ்ணன் டிக்கெட் வாங்கி வந்து என் கையில் கொடுத்தான். டிக்கெட்டுக்கான பணத்தை கொடுக்கணும் என்று தோன்றினாலும் அவன் முகத்தை பார்க்கும்போது அதற்கான துணிச்சல் வரவில்லை. பழங்களையும் புத்தகங்களையும் வாங்கி வந்து கொடுத்தான். நான் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி உட்கார்ந்து கொண்டேன். ரயில் கிளம்ப அதிக நேரம் இருக்கவில்லை. போனதுமே மாமாவை கடிதம் எழுத சொல்லு என்றான். அவ்வளவுதானே தவிர நான் எழுதக்கூடாதாக்கம்? அவ்வளவு அதிர்ஷ்டம் எங்களுக்கு இல்லை என்று எனக்கு தெரியும் முறுவலுடன் சொன்னான். உன்னுடைய கணிப்பு எப்போதுமே சரியாக இருக்கும் என்று நினைக்காதே. இந்த விஷயத்தில் கட்டாயம் நடக்கும். என்ன ஆளு நீ? மரியாதைக்கு கூட மறுபடியும் வர சொல்லி அழைக்கவில்லை? முறுவலித்து கொண்டிருந்த கிருஷ்ணனின் முகம் கம்பீரமாக மாறியது. நண்பர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் இந்த வெளி உபச்சாரங்கள் தேவையில்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம். நான் இப்போது சிநேகிதியா அல்லது நெருங்கியவளா? உனக்குத்தான் தெரியணும். பேச்சில் நீ இவ்வளவு சாதுரியம் மிகுந்தவன் என்று எனக்கு தெரியாது. ராஜையின் கல்யாண பத்திரிகையை அனுப்பி வைக்கிறேன், முடிந்தால் வா. இது ஆணையா இல்லை வேண்டுகோளா? ஆணை என்றால் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். வேண்டுகோள் என்றால் போனால் போகிறது என்று யோசிப்பேன். ஸ்டேஷன் சந்தடியை கவனித்து கொண்டிருந்த கிருஷ்ணன் தலையை திருப்பி என் கண்களுக்குள் நேராக பார்த்தான். என் மனதில் இருந்த எண்ணத்தை புரிந்து கொண்டு விட்டவன் போல், ஆணை என்றைக்குமே இல்லை, வேண்டுகோள்தான் என்றான் முன் ஜாக்கிரதையுடன். அப்படியென்றால் நான் வரப்போவதில்லை. கோபம் வந்தது போல் இதழ்களை இருக்கினேன். கடைசி நிமிடத்தில் கூட என் மீது கோபம் கொள்ளணுமா? உங்க வீட்டில் உனக்கு சத்யபாமா என்று பெயர் வைத்திருக்கணும், சரியாக இருந்திருக்கும். ஆமாம் ஆமாம், உன் பெயருக்கு பொருத்தமாக இருந்திருக்கும். சட்டென்று நிறுத்திவிட்டேன். நான் என்ன சொன்னேன் என்று சொல்லி முடித்த பிறகுதான் புரிந்தது. சிவந்து கன்றை விட்ட என் முகத்தை கனிவுடன் பார்த்துவிட்டு பாடம் கற்று தருவது போல் சொன்னான். பார்த்தாயா, அதிகம் பேசுவதால் சில சமயம் எப்படிப்பட்ட ஆபத்துகள் வருமோ? ரயில் கிளம்புவதற்கு அடையாளமாக விசில் ஊதியது. சுற்றிலும் இருந்த சந்தடியை, உலகத்தை மறந்துவிட்டு இனி வாழ்க்கையில் சந்தித்து கொள்ள முடியாதோ என்பது போல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். அவன் ஏதாவது சொல்வானோ என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நான் ஏதாவது பேசுவேனோ என்று அவன் காத்திருந்தான். இருவர் மனதிலும் ஒரே எண்ணம்தான் இருந்தது. ஆனால் வெளிப்படையாக சொல்வதற்கு ஒருத்தருக்கு அபிமானமும் மற்றொருவருக்கு தயக்கமும் தடையாக இருந்தன. ரயில் நகர்ந்தது.
கடைசியில் நான் தயக்கத்தை உதறிவிட்டு கையை நீட்டினேன். அவன் பற்றி கொள்ளப் போனான். அதற்குள் ரயில் நகரத் தொடங்கியதால் நான் இருந்த பெட்டி முன்னால் நகர்ந்தது. கிருஷ்ணன் பின் தங்கிவிட்டான். ரயில் வேகத்தை எட்டியது. அவன் வேகமாக 4 அடிகள் வைத்திருந்தால் என் கையை பிடித்திருக்க முடியும். ஏனோ அவன் அப்படி செய்யவில்லை. கை குட்டையை எடுத்து ஆட்டினான். நான் கையை அசைக்கவில்லை. ஏமாற்றம் அடைந்தவள் போல் அப்படியே பார்த்து கொண்டிருந்தேன். கிருஷ்ணனின் உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் கூட்டத்தோடு கலந்து விட்டது. என்ன ஆச்சரியம், நீ மறுபடியும் இதே ரயிலில் வந்து கொண்டிருக்கிறாயா? திடுக்கிட்டு திரும்பி பார்த்தேன். வைரத்தோடும் பேசரியுடன் நீல வண்ண மடிசார் புடவையில் பட்டா மாமி. நான் முறுவலித்தேன். மாமி அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். நான் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிய போது மாமி பாத்ரூமுக்கு சென்று இருந்ததால் என்னை பார்க்கவில்லை. மகளை பார்த்துவிட்டு வரும்போது தஞ்சாவூரில் இருக்கும் அக்காவை பார்க்கணும் என்று இறங்கினாளாம். தஞ்சாவூருக்கு வந்து 2 நாள் ஆகிறதாம். பெரிய கோவிலுக்கு போய்விட்டு வந்தாளாம். மாமி ஏதேதோ சொல்லிக்கொண்டே இருந்தாள். ஆனால் எதுவுமே என் காதில் விழவில்லை. தாங்க முடியாத சோர்வு என்னை ஆட்கொண்டது. தஞ்சாவூரை விட்டு விலக விலக அழகான கனவு ஏதோ கலைந்தது போல் எனக்கு விருப்பம் இல்லாத உலகில் நிர்பந்தமாக வேறு வழி இல்லாமல் நுழைவது போல் தோன்றியது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.